பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 28 verse 20 வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத. இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களும் அவர் உங்களோடு இருக்க போகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க சொல்லியிருக்கலாம், உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் அவங்க கூடவே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், விடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், நான் அவங்க கூட இருக்கிறேன்ப்பா, நீ எதுக்குப்பா பயப்படுற? உங்களுடைய பிள்ளைகளால் கைவிட்டப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை அப்பா அம்மா நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களா? இல்லை உங்கள் சொந்த பந்தங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி யாருமே என் கூட இல்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. உங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். நடக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால பயப்படாத, அவர் சகலத்தையும் உங்களுக்கு நன்மையாய் அவர் முடிசூட்டுவார். ஆமென். ஏதோ நான் தனிமையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்கும்போது எல்லாரும் என் கூட இருந்தாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு தேவைன்னு வரும்போது எல்லாரும் அப்படி இப்படி ஒதுக்கினாங்களே, இன்றைக்கி நான் தனிமையாக இருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் தனிமையாக இல்லை, ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறேன்னு எங்களை வாக்குறுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவர் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை அப்பா நான் தனிமையாக இருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் எனக்கு அப்பா ஆதரவாக யாரும் இல்லைன்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தா, நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்க அந்த உணர்வு அவங்களுக்கு உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.